காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கணும். இப்படி சின்ன சின்னதாக பூச்சியெலாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து பற்றியா இதில் மாதிரி பூச்சியெலாம் இருக்கும், இதெல்லாம் பார்த்து வெட்டி எடுத்துக்கணும். இல்லாமல் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து சுடு தண்ணி வச்சு நம்ம இப்போ தண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், இது சில்லி சிக்கன் பவுடர், இது என்னன்னா கேசரி பவுடர், ஒரு சின்ன இதெல்லாம் போட்டுருக்கோம். நம்ம கை விரல் இப்படி ஒரு கை விரல் போட்டுருக்கோம். கலர் இதே மாதிரி கலர் நல்ல முருண்டு வரக்கு கொஞ்சமாக சொடப்போம். அதுலேயே உப்பு இருக்கும், இருந்தாலும் உப்பு சால்ட் கொஞ்சம் இதில் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மிச்சப்படுத்துகிற மாவை நல்லா வச்சுக்கணும். இது ஊறும் ஒரு ½ மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வந்து பொரிச்சோம்னா நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிக்கணும்.
இப்படி நல்லா அமைச்சிடு. இதில் அப்படி இந்த குச்சி இருந்தால் பரவாயில்ல. இப்படி நல்லா பொரிச்சோம்னு வை, நல்ல மொறு இருக்கும் குச்சியில். போட்டு அந்த காம்பெல்லாம் வெட்டிடுவாங்க, வெட்டக்கூடாது. இந்த அப்படியே போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக காம்பு வெட்டலாம். இதில் அப்படியே பொரிச்சோம்னா நல்லா அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்ச மொறு. கருவேப்பிலை பொரிச்சாப்பில் பக்கவடை போட்டாலும் சில்லி போட்டாலும் கருவேப்பிலை பொரிச்சுக்கணும். அப்படிதான் போட்டால் படப்படம் போயிடுங்க. அதுக்கு மூடி வச்சுட்டோம்னா தெரிக்க. பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சு எலுமிச்சை எடுத்து வச்சா 1/4 கிலோ வச்சு